என்ன பேசணுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில். இப்போது நானும் சபேஷனும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மியூசிக் டைரக்டருக்கு வந்து கீபோர்ட் பிளேயராக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மியூசிக் டைரக்டரும் சபேஷ் வந்து ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயர் இருந்தனால நான் வந்து ஒரு ரிதம் பிளேயர். ஆக்சுவலாக சபேஷ் பிளேயிங்கை பார்த்து தான் நான் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராகவே நான் ஆனேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபஸ்ட்டு வந்தது. அவருக்கு மியூசிக் வந்தது. அவர் அப்போது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட்டில் இருந்தனால அவரால் பண்ண முடியல. அவர் தான் என்னையும் சபேஷும், ஆக்சுவலாக சபேஷ் வந்து என்னை விட எல்டர், அவர் எனக்கு மூத்தவர். அவர் அப்போ என்ன பண்ணார், அவர் வந்து சபேஷ் முரளின்ட்டு ஒரு டைட்டில் வச்சு அந்த சீரியலுக்கு எங்களை அறிமுகப்படுத்தினது அண்ணன். அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து அவர் படத்துக்கு அந்த சீரியலுக்கு பேர் வச்சது இல்லாமல் அவர் படத்துக்கெல்லாம் எங்களை வந்து ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக எங்களை வளர்த்து விட்டவர் அவர். அதே மாதிரி சபேஷை வந்து ஒரு நல்ல பெரிய சிங்கரை, ஒரு கானானா சபேஷ்னா கானான்ற மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்தவர் அண்ணன். எல்லாருக்கும் தெரியும், இந்த குன்றத்தில் கோவில் கட்டின்னு ஒரு பாட்டு வந்து ஃபஸ்ட்டு சபேஷை வந்து ஒரு ட்ராக் பாட சொன்னாங்க. அப்போ வந்து சுபாஷ் சார் வந்து பார்த்துட்டு சபேஷ் வாய்ஸ் வந்து நல்லா இருக்க, ஒரு சாங் கொடுத்து பார்க்கலான்னு அந்த குன்றத்தில் நேசம்னு ஒரு படத்தில் வந்து குன்றத்தில் கோவில் கட்டின்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த பாட்டு பம்பர் ஹிட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுலேருந்து வந்து எல்லோரும் ஒரு படம் அண்ணன் மியூசிக் பண்ணாக்கா சபேஷோ அண்ணனோ யாராவது ஒரு கானா பாட்டு பாடி ஆகணுன்ற நிலைமைக்கு வந்து ஒரு கானான்னு ஒரு படத்துலன்னு உருவாங்கன்னு அண்ணன் கொண்டு வந்துட்டார். அது சபேஷுக்கு வந்து பெரிய ஒரு நல்ல அண்ணன். வந்து கச்சேரியில் வந்து அவர் ரொம்ப பாட்டு பாடியிருக்கார், கானா பாட்டு. இருந்தாலும் சபேஷுக்கு தான் கானா பாட்டை வந்து கச்சேரியில் வந்து எல்லா பாட்டும் நீ பாடுன்ட்டு அவர் 2 பாட்டு தான் பாடுவார். ஆனால் சபேஷுக்கு வந்து 4-5 பாட்டு கொடுத்து பாட சொல்லுவார். அந்த மாதிரி சபேஷ் மேலே அப்படி ஒரு உயிர் அண்ணனுக்கு. இந்த மாதிரிலாம். அப்புறம் மியூசிக் பண்ணோம் தனியாக, அண்ணன் சொல்லி தான் பண்ணோம். அண்ணன் வந்து அதே சுபாஷ் தான். சுபாஷுக்கு தான் ஃபஸ்ட்டு நீ குன்றத்தில் கோவில் கட்டி பாடின ஃபஸ்ட்டு சாங். அதே மாதிரி அவர் படத்துக்கு நீ ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணுங்கள் சபேஷ் முரளி, பண்ணுங்கள், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பீங்கன்ட்டு அவர் தான் சொல்லி நேசம் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் 1000 போய் சொல்லின்னு ஒரு படம், அதுக்கு மியூசிக் டைரக்டராக எங்களை அறிமுகப்படுத்தினார் அண்ணன் தான் சொல்லி, சுபாஷ் சார்கிட்ட சொல்லி. அதில் மியூசிக் டைரக்டராக நாங்கள் அறிமுகமானோம். ஆனால் அந்த படம் வரல. படம் வந்து ரீரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு அது வர முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல. அதுக்கப்புறம் தான் ரவிக்குமார் சார் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ நான் வந்து உனக்கு என் படத்துக்கு ஒன்று பண்ணிட்டு சபேஷ், ஏன்னா சபேஷும் ரவிக்குமார் சாரும் கிளாஸ்மேட், 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே கிளாஸ்மேட்டு. ஸோ அதில் வந்து சமுத்திரம் படத்துக்கு எங்களை மியூசிக்காக அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு தான் இருந்தோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஆண்டவன் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டார் சபேஷை. ஆனால் சபேஷ் வந்து ஒரு மியூசிக்கு, எங்கள் ஃபேமிலியிலே ஒரு நல்ல மியூசிக் இன்வால்வ்டு. ஒரு கச்சேரிக்கு வந்தால் கூட கிராண்டாக பாடிடுவோம். அப்படி ஒரு இது, நல்ல திறமையானவன், நல்ல ஞானம் எல்லாமே. இப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு பண்ணாக்கா என்னை விட ஏதோ பண்ணோன்னு தான் அவன் நினைப்பான். அந்த மாதிரி அது புறமா கிடையாது, போட்டி தான். நல்லா பண்ணணுன்ற ஒரு போட்டி தான். எல்லாத்துக்குமே வந்து அவன் நினைக்கிறத தான் பண்ணுவான். அந்த மாதிரி அண்ணன் கூட சொல்லுவார், எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு கார் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது சபேஷ், அதுக்கப்புறம் தான் அண்ணன் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அடையாளமே சபேஷ் முரளி அப்படின்றது. இப்போ அப்படி இல்லாத நாட்டில் உங்களோட மனநிலை? இந்த சபேஷ் முரளி வந்து அப்படியே தொடரும், இது வந்து ஸ்டாப் ஆகாது. ஏன்னாக்கா சபேஷ் முரளி டைட்டில் தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரியும், வெறும் முரளின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ சபேஷ் முரளி இன்னும் வர காலத்துலேயும் சபேஷ் முரளி தான் தொடரும். ஏன்னா அவன் ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, அந்த மியூசிக்கில் தான் இருக்கும். நன்றி. ரீரெக்கார்டிங்கில் நம்பர் 1 பிளேயர்ஸ் அவங்க. அதுவும் பெரிய மியூசிக் டைரக்டரில் இளையராஜா சாருக்கு அப்புறம் சபேஷ் முரளி தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை.
அப்படிப்பட்டவர் படிச்சுட்டார். எங்கள் மனசு தெரியல. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், கீபோர்ட் பிளேயர். அவரை மாதிரி நான் இன்னி வரைக்கும் பார்க்கல. அந்த ஒரு சாஃப்ட் ஃபிங்கரிங் கிடைக்காது யாருக்கும். ரியலி சொல்கிறேன், அந்த சாஃப்ட் ஃபிங்கரிங் கிடைக்காது. நல்ல மனுஷன், எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுவார். கொஞ்சம் ஸ்லைட்டாக கோவம் வரும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நல்ல மனுஷங்க. சாரி, தேங்க்யூ வெரி மச். எங்க நாளைக்கு ஏம்மா நாளைக்கு சாயந்தரம் 3:30-4 மணிக்குள்ளே இறுதி சடங்கு நடக்குது. இந்த வலசரவாக்கம் சிவன் கோயில் எதிர் ரோடு. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ சார். நடக்குது. இப்போ இதெல்லாம் கொண்டாடுறாங்க. வந்து அது புரியல மக்களுக்கு. கொஞ்சம் சைடில் வரணும். நல்லா அங்கே போய் கொஞ்சம் சைடில் வந்து வழுக்க